பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்மை கடலில் பெறுது என்கிற அவர்களுடைய வாக்கிற்கு முத்தமிழர்கள் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது என்கின்ற விளக்க உரையோடு அந்த அன்பின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இந்த அன்பில் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்த்து குறிப்பாக முருகானந்தம் யார் ஒரு தொழிலதிபர், ரோட்டரி இன்டர்நேஷனலுடைய டைரக்டர், ஒரு பண்பாளர், பழகுவதற்கு இனிமையானவர். இதெல்லாம் கடந்த ட்ரிபிளம் சொல்றீங்களா? அது ஒரு எம்மும் நம்மளுடைய தமிழில் சொல்றோம்னா முருகானந்தம் என்றால் முயற்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்கள் அவர் எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறார் என்று சொன்னால் அது ஏதோ அவர் சார்ந்திருக்கின்ற அமைப்புக்கு பயன் தருவதற்காக அல்ல, அதற்கான மார்க்கெட்டிங் ஏஜென்டாகவும் இருந்த முடியாது, அது உலகம் அறிந்த அந்த அமைப்பு. ஆனால் அவர் அழைக்கக்கூடிய அந்த அழைப்பை ஏற்று நாம் செல்வோம் என்று சொன்னால் அது அந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் நம்பலாம். ஆக அந்த விதத்தில் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அரசு, நானும் ஒரு அரசு உதவி பெறுகின்ற பள்ளியில் படிச்சுட்டு வந்தவன் தான். பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி நானும் தரையில் உட்காந்து, ஏன்னா அன்னைக்கெல்லாம் கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 124 பிள்ளைங்க 6ஆம் வகுப்பில் படித்தாங்க. அதில் நானும் ஓட்டேன். கிளாஸுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நான் கீழே தான் உட்காரணும். ஆக அப்படி தரையில் உட்கார்ந்து படித்த என்னை ஆளாக்கிய ஐயாறு மேல்நிலைப் பள்ளி இருக்கின்ற இந்த மாவட்டத்திலிருந்து பேசுவது எனக்கான மிகப்பெரிய பெருமை. அப்படி ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு இளைய சமுதாயத்தினுடைய பார்வை தன் பக்கம் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன். அவர் கூட இருக்கக்கூடிய இந்த டீம் ஒர்க். பல பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து கவர்னர்ஸுக்கும் முதலினுடைய நன்றிகளை, அதே நேரத்தில் திருச்சி மாவட்டத்தை சார்ந்த முறையில் உங்கள் அனைவரும் நான் வருக என்னுடைய மண்ணிற்கு நான் வரவேற்பதை நான் முடிச்சிருக்கேன். ஆற்றல் மிகு கவர்னர்ஸ் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா நீங்கள் இது பேசினா கூட நாளைக்கு மாலை மாடல் என்ன வரும்னா, அமைச்சர் கவர்னரை பாராட்டினாலும் மொட்டையாக போட்டுருவாங்க. நான் சொல்வது நம்முடைய ரொட்டேரியன் கவர்னர்ஸ் எல்லாருமே ஆற்றல் மிகு கவர்னர்ஸ், நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது, தமிழினத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கவர்னர்ஸ் நீங்கள் எல்லாருமே. ஸோ அந்த விதத்தில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கிற பாஸ்கர் சார் இங்கே எடுத்து சொன்னாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லியிருக்காங்க, 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு உடம்பு ஒரு தோல் தான் ஒருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த 2 கண்ணுனாச்சும் அட்லீஸ்ட் படிக்குமே அப்படிங்கிறதுக்காக, அந்த எண்ணத்தில் சொல்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு வார்த்தையாக கூட நம்ம பேசிக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி பிள்ளைங்களை அவ்வளோ பேம்பர் பண்ணி வளர்த்து, அந்த வீட்டில் இருக்கிற 4 செவர், அங்கே இருக்கின்ற ஒரு டிவி, அங்கே இருக்கின்ற ஒரு மொபைல், அங்கே இருக்கின்ற கேஜெட்ஸ், இவ்வளோதான் உலகம்னு ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கஷ்ட நஷ்டம்னா கூட இன்றைக்கி அந்த மனித நேயம்ங்கிறது வந்து நீ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு சுயமரியாதை இயக்கத்துடைய ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா, முதல்ல மனித நேயம், அப்புறம் சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி அப்படிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த மனித நேயம் நீ குறைஞ்சிட்டே வரும்போது அதற்கும் சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் எது என்று சொன்னால் என்னை பொறுத்தவரைக்கும் ரோட்டரியாகத்தான் அது இருக்க முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. இங்கே பேசியது போல ஆகஸ்ட் மாதம் 23 என்னாலும் சரி, என்னுடைய மாண்பு துணை முதலமைச்சர் மறக்க முடியாத ஒரு நாள். லீடுங்கிற மாதிரி லீட் 25 எய்ம் ஹை என்கிறதுக்கு நான் உள்ளே நுழைஞ்சதுலேருந்து அங்கே இங்கே NSNOP சார்ந்திருக்கின்ற ஒரு ஸ்டால் காமிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 250 கோடி ரூபாய் மதிப்பிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் ஆல்மோஸ்ட் இந்தியா முழுவதும் நம்முடைய ரோட்டரியின் மூலமாக, நம்முடைய முருகானந்தத்தின் மூலமாக, இந்த டீம் மூலமாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சருடைய பெயரும் என்னுடைய பெயரும் அடங்குகின்ற அந்த கல்வெட்டை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த ரோட்டரி, அந்த ரோட்டரிக்கு என்னுடைய நன்றிகள். அதே மாதிரி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த NSNOP. இந்த NSNOPயோட சேர்த்து இன்னொரு NPயையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல், நம்ம ஒரு பள்ளி, நம் பிள்ளைகளுக்காக அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த எதிர்காலம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும்போது தன்னுடைய சொந்த காசு 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் ஆரம்பித்து வச்சார். அந்த NSNOP அவர் ஆரம்பித்து வச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது 600 கோடியை தாண்டி இருக்கிறது என்று சொல்லும்போது ஒரு அரசாங்கம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு துறையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் இருக்கிறோம். கொடுக்கப்படக்கூடிய பணம் வேறு எந்த ஒரு திட்டத்துக்கும் அது டைவர்ட் ஆகாமல் எதுக்கு கொடுக்கப்பட்டதோ
அதற்கு அது பயன்படுத்தப்பட்டது என்கிற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மக்கள் வந்து கொரோனாவுக்கு முன்பு கொரோனாவுக்கு பின்புன்னு வரும்பொழுது இன்னைக்கு எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அந்த உதவி செய்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. ஆனால் எப்படி செய்ய போகிறோம், சரி செய்யணும்னு ஆசை இருக்கு, என்ன சிஸ்டம் இருக்குது என்று தெரியாமல் இருந்தபோது அதுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணணும் என்று ஆசைப்பட்டோம். இன்னைக்கு அதை உருவாக்கியிருக்கோம். அதுக்கு உங்களை போன்ற நல்ல உள்ளங்கள்லாம் அவங்க சொன்ன மாதிரி இந்த லீட் 25 சேர்ந்து ஒரு மிஷனாக இப்போ நம்ம ஸ்கூல் பள்ளிக்கான ஒரு மிஷன் உண்டாக்கி அதில் அன்றைக்கே நீங்கள் சொன்னீங்க வாஷ் அப்படிங்கிற மிஷின் மூலமாக ஒரு ஹைஜீனாக எப்படி நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம உருவாக்க போகின்றோம். இந்த விதத்தில் அவங்க எங்களோட கொலாபரேட் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 1000 ஸ்கூல் அப்படின்னீங்க. ஏன்னா இன்றைக்கி பேசும்போது 5000 ஸ்கூல், எனக்கு தெரிஞ்சு 5000 × 5ங்கிற அளவுக்கு அது போயிடும் என்ற நம்பிக்கை உங்களை பார்க்கும்போது எனக்கு இருக்கின்றது. பல விதத்தில் எல்லாம் நான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி தான் கல்வியின் சுகாதாரனுடைய இரு கண்கள் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா. எங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கும் ஒரு கனவு இருக்கின்றது. ஒரு கனவு பள்ளியை உருவாக்கிட வேண்டும். கனவு பள்ளினா டக்குன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி டக்குன்னு ஒரு பொருட்காட்சி மாதிரி நான் பண்ணிட்டு போகிறது கிடையாது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 70 வகையான திட்டங்களை இன்றைக்கி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்முடைய பள்ளிக்கு இருக்கிறது வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு. இந்த 70 வகையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கான ஆக்சஸை கொடுக்கணும். அப்புறம் எக்ஸலன்ஸ் இன் ஆக்சஸ் கொடுத்துட்டீங்க, ஸ்கூலுக்கு வந்துட்டேன், ஸ்கூலில் என்னென்ன இருக்குது, எப்போதும் கூட தான் இருக்குதா? இல்லை சார், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் எல்லா ஸ்கூலுக்கும் 22,931 ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்டு நாங்கள் கொடுத்துட்டோம் சார். நாங்கள் சரி ஸ்மார்ட் போர்டு கொடுத்துட்டீங்க, அது சார்ந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹைடெக் லேப்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் மிடில் ஸ்கூலுக்கு கொண்டு வந்துட்டோம் சார். அங்கேயும் ஒரு ஸ்மார்ட் போர்டை கொண்டு வரோம் சார். நாங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகளை ஸ்மார்ட் போர்டில் யூடியூப் மூலமாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக நாங்கள் சொல்லித்தரோம் சார். நாங்கள் ஸோ இது மட்டுமல்ல, ஒரு கனவு பள்ளி என்று வரும்பொழுது அந்த என்விரான்மெண்ட் எப்படி நாங்கள் சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். சார் சொன்ன மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம என்ன செய்யணும், முதல்ல ஒரு காம்பவுண்ட்ஸோட ஒரு ப்ரொடெக்டடாக இருக்குதா என்னோட ப்ரெமிசஸ், அது நான் என்ன செய்ய போகிறேன். ஒரு டெக்னாலஜி இன்டெகிரேஷன் ஆகிருக்கு நான் கொண்டு வந்துட்டேன்னா, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் அந்த பள்ளிக்கூடம் அமைந்திட வேண்டும் என்கின்ற எங்களுடைய இலக்கு, அந்த கனவு, அதை நோக்கி நாங்கள் படிப்படியாக நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஸோ அதனால தான் நம்முடைய பேராசிரியர் அன்பழகனுடைய பெயரில் கிட்டத்தட்ட ஒரு 7,500 கோடி ரூபாய் இதுக்கென்று ஒதுக்கீடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கி மோர் தென் 3,500 கோடி ரூபாய் இங்கே எல்லாம் முதலீடு செஞ்சு அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு அரசாங்கத்தால் செய்யணும். எஸ், அரசாங்கம் இஸ் அல்டிமேட், அரசாங்கம் இஸ் அல்மைட்டின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் அரசாங்கத்தில் எல்லாருமே செய்யணும்னு அரசாங்கத்திற்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஆர்ம்ஸ் தேவைப்படுகிறது. அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வருஷத்தில் நான் அதிகமாக பயணம் செய்து யார் கூட பார்த்தீங்கன்னா ரோட்டரியோட சேர்ந்து நிறையா பயணம் செஞ்சு அதுவும் ஸ்கூல் ரிலேட்டடாக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மேடையில் நான் ஐம் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ பை அட்வொகேட்டிங் மை செல்ஃப் ஃபார் மை டிபார்ட்மெண்ட். நான் இதெல்லாம் செய்கிறோம், இன்னும் உங்களோட எக்ஸ்ட்ரா ஆர்ம்ஸ் எங்களுக்கு கொடுங்க, செய்கிறதுக்கு நாங்கள் காத்துட்டு இருக்கோம். நாங்கள் ஏன்னா இன்னும் அறியாத பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கும்போது அறிவு சார்ந்து அந்த பிள்ளைங்க எப்படி நம்ம திங்க் பண்ண வைக்க போகிறோம், ரேஷனலிசம்னா என்ன, அந்த பிள்ளைங்களை அதை எப்படி நம்ம புரிய வைக்க போகிறோம், அது சார் நாங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறோம் அப்படிங்கும் பொழுது இங்கே வரைக்கும் கவர்னர்ஸ் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பகுதியில் நீங்கள் பல்வேறு பணிக்கு நீங்கள் வந்து ஆட்படுத்திட்டு இருப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் எங்களுடைய ஸ்கூல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அந்த ஸ்கூலுக்கும் உங்களுடைய கவனத்தை இனி வருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் செலுத்திட வேண்டும் என்றது. ஏன்னா இன்றைக்கி இந்த ஹரீடு சில்ட்ரன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த ஹரீடு சில்ட்ரன்னா லைக் புட்டிங் ப்ரெஷர் டு த சில்ட்ரன்ஸ் டு ஆக்ட், திங்க், பிஹேவ் லைக் ஒரு மினியேச்சர் அடல்ட் மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறோம். அவங்க டெவலப்மெண்ட்லாம் அவன் ரெடியாக இருக்கான்னு சிந்திக்காமலே உனக்கு கணக்கு பாட வேலை எனக்கு அதெல்லாம் தெரியாது, கணக்கு சென்டர் வாங்கி ஆகணும், ப்ரெஷர் போகிறோம். உனக்கு இந்த ஆக்டிவிட்டி சரியாக டான்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு தெரியும், நல்லா டான்ஸர் ஒழுங்காக நீ பெர்ஃபார்ம் பண்ணணும், அதை பார்ப்பேன் நான். இப்படி அந்த குழந்தை அந்த மிரட்டி அந்த குழந்தைங்க நம்முடைய சைல்ட்ஹுட்டில் நம்ம எதெல்லாம் என்ஜாய் பண்ணமோ அதான் அந்த குழந்தைங்க என்ஜாய் பண்ணாமல் ஒரு ப்ரெஷரான உலகத்துக்கு போய் மாட்டி தன்னுடைய சைல்ட்ஹுட்டை அவங்க இழந்து அந்த இப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம். முதல்ல அன்பை விதைப்போம். இங்கே நம்முடைய அன்பு சோதரர் முருகானந்தன் பேசும்போது அன்பை விதைக்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த அன்பும் மரம் இருக்கின்ற இடம் வந்து பேசி முடிச்சார் பார்த்தீங்களா. முதல்ல அந்த அன்பை விதைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்ய வேண்டும். அது செய்யக்கூடிய பணியை ஒரு அரசாங்கம் செய்கிறதுன்னு சொல்லும்போது உங்களை போன்ற ரொட்டேரியன்ஸும் எங்கள் கூட நீங்கள் இருக்க வேண்டும். உங்களோட பயணம், ஏன்னா நீங்கள் எங்களை கேர் எடுத்துக்கிறீங்க, எங்களுடைய ஸ்கூல்களை எங்களுடைய வளர்ச்சி நீங்கள் கேர் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய வளர்ச்சியில் அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்களும் இருந்திட வேண்டும் என்கின்ற அந்த உறுதியை ஏற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏறத்தாழ 1,79,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட்
எய்டட் ஸ்கூலாக இருக்கிறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கிறாங்க, அதர் போர்ட்ஸ், அது ஐபியாக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும். பட் இந்த எல்லா குழந்தைங்களுக்கும் போர்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கான அந்த அன்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை முன்னா இப்போ நாங்கள் காலை உணவு திட்டங்கள் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஸ்கீம் கிடையாது. ஒரு குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வந்துட்டோம், கொண்டு வரதுக்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. பசியோட ஒரு குழந்தைங்க இருந்துடக்கூடாது என்று நாம் சிந்திக்கிறோம். ஸோ அது பசியோடு இருந்தது சொன்னால் அந்த பிள்ளைங்களால் வந்து பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது. இது மதிய உணவு இருந்தது, அது ஒரு காலம். ஆனால் காலை உணவு அது ஒரு திட்டம் நாங்கள் நினச்சி பாருங்கள். அந்த டைனிங் ஹால் இஸ் த ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஃபார் ஈக்குவாலிட்டி. அங்கே உட்கார வைக்கிற எல்லா பிள்ளைங்களும் உட்கார வைக்கிறேன், எல்லாரையும் ஒன்றா ஜஸ்ட் ஈட் டுகெதர், லேர்ன் டுகெதர், சிட் டுகெதர். அந்த சிட்டே இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஒன்றா உட்கார வச்சாங்க நம்ம எல்லாத்தையுமே. உள்ள அரங்கத்தில் இத்தனை பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே ஒவ்வொரு பகுதியிலேருந்து இங்கே வரத்துக்கு உங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு அடுத்த மேக்ஸிமம் 4 to 5 hours ஆகிருக்கலாம், 6 hours ஆகிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உட்காந்து எஜுகேஷனை பேசுறது எவ்வளோ நாள் தெரியுமா இருக்கு, நமக்கு மோர் தென் 100 years ஆகிருக்கலாம். ஸோ அந்த 100 years கடந்து நீங்கள் நம்ம வாங்க எல்லாத்துக்கும் கல்வி, எல்லாத்துக்கும் அறிவை கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம சிந்திச்சுக்கிட்டோம் அவன் எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்கிற மாதிரி இப்படி உட்காந்து பேசுறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. அதை நம்ம பாதுகாத்துக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அப்படி அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு உங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த என்எஸ்என் வகுப்பில் நீங்களும் இணைந்ததற்கு என்னுடைய நன்றிகள். இங்கே பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை பல்வேறு விதத்தில் உங்களுக்கும் தனியாக குடும்பங்களுக்குன்னு உங்களுக்கும் தொழில்கள்லாம் இருக்குதுன்னு இல்லை என்று சொல்லவில்லை. உங்களுக்கான இலக்காக என்னுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை மனசில் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கை தான். ஆக இது நல்ல ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டமைக்கு, நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களுக்கும் வருகின்ற அனைத்து கவர்னர்ஸ்க்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம். மிகவும் அழகாக தெளிவாக அழுத்தம்